Joy to the world, the Lord is come. Let earth receive her King. Dear friends, இப்போ நம்ம வந்திருக்குது வள்ளியம்மபுரத்தில் உள்ள சென்ட் பால்ஸ் சர்ச் ஆகும். இந்த வள்ளியம்மபுரம் எங்கே இருக்குதுன்னு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். இது வள்ளியூர்லேருந்து கீக்குளம் அழகுபுரம் கடந்து வந்தால் அந்த வள்ளியம்மபுரத்துக்கு வரலாம். இப்போது நம்ம இந்த சர்ச்சுடைய ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். ரேனியஸ் ஐயர் 3 சபைகளாக இருக்கும்போது தன்னுடைய சுவிசேஷ பணியை தொடங்கினார். அவர் அதை 371 சபையாக உயர்த்தினார். கனம் ரேனியஸ் ஐயர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட சபைகளில் நாம் வள்ளியம்மைபுரம் சபையும் ஒன்று. மிஷனரி ரேனியஸ் ஐயர் மூலமாக 1830ஆம் ஆண்டு சுவிசேஷம் பரப்பப்பட்டு அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இவ்வூரில் உள்ள ஆலயம் முதலாவது ஓலை கொட்டகையிலும் பின்னர் தென்னங்கீற்றினால் வேயப்பட்ட ஆலயமாகவும் இருந்தது. அதன் பின் இளம் விசுவாசிகள் கூடி சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்வதற்காகவும் அவருடைய மகிமைக்காகவும் ஆலயத்தை கட்டி 1916ஆம் ஆண்டு பிப்ரவரி 17ஆம் தேதி தேவாலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. பின்னர் நாளடைவில் சிறிது சிறிதாக விஸ்தாரம் செய்யப்பட்டு இப்போது இருக்கும் ஆலயம் 1987இல் உருவாக்கப்பட்டது. ஆரம்பத்தில் வள்ளியம்மைபுரம் சபையானது டோனாவூர் சர்க்கிளின் கீழ் செயல்பட்டு வந்தது. அதன் பின்னர் இந்த சபை பேர்பிலான்குளம் சர்க்கிளாக மாற்றப்பட்டது. 1975ஆம் ஆண்டில் இந்த சபையானது தனி சேகரமாக மாற்றப்பட்டது. அது முதல் இந்த ஆலயத்திலும் ஆண்டுதோறும் 3 நாட்கள் சேகர அளவில் ஸ்தோத்திர பண்டிகை வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த வள்ளியம்மைபுரத்தில் உள்ள ஸ்பெஷாலிட்டி என்னதுன்னா, இங்கே எல்லாரும் கிறிஸ்தவர்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது வள்ளியம்மைபுரத்தில் உள்ள டிடிடிஏ ஆரம்ப பள்ளி ஆகும். வாங்க நம்ம சர்ச்சை பார்க்கலாம். இதுவரை வள்ளியம்மைபுரம் ஆலயத்தின் ஹிஸ்ட்ரியை கேட்டிங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு ஆலயத்தின் ஹிஸ்ட்ரியை கேட்கலாம். அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.